கரூரை ரவுண்டானா அப்படிங்கிறது கரூரினுடைய மையம். அந்த இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, லைட் ஹவுஸ் ரவுண்டானால ஒரு வேளை இவங்களுக்கு கொடுத்துருந்தா பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் அமராவதி பாலம் இருக்குது. பாலத்தையும் பெட்ரோல் பங்கு இந்த அணில் குஞ்சுகள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். அது இல்லாமல் எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை இருக்குது. ஜெயலலிதா சிலையுடைய அந்த தோள்பட்டை இருக்குல்ல, சிலையுடைய மண்டை, அது மேலே கால் போட்டு 10 பேர் உட்காந்துருப்பான். எம்ஜிஆர் சிலை மேலே 20 பேர் உட்காந்துருப்பான். கேவலப்படுத்திருப்பான். அதிமுகவும் தாவேக்காகவும் குழாயடி சண்டையாக மாறி இருக்கும். பெட்ரோல் பங்கில் போயிட்டு சீரட்டை பற்ற வைப்பான். பூரா குடிபோதை 70 விழுக்காடு குடிபோதையில் இருக்கிற அயோக்கிய பிள்ளைக பெட்ரோல் பங்கு மேலே ஏறி கொளுத்திருப்பான். ஃபஸ்ட்டாக இருக்கும், பிளாஸ்டாக இருக்கும். மாஸ்டர் தான் பிளாஸ்டர் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அமராவதி பாலத்துக்கு கீழே அணில் மாதிரி தொங்கிட்டு இருந்திருப்பானுங்க. அந்த இடம் சரி வராது என்பது அந்த இடத்த கரூருக்கு போனவனுக்கும் தெரியும், கரூருக்கு போய் பார்த்தவனுக்கும் தெரியும். ரவுண்டானா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் திகாருக்கு போயிருவீங்கன்னு சொன்ன பார்த்தியா? ஏன் அப்படின்னா அங்கே நல்லா அந்த படத்தை பாருங்கள். 3 பேர் சிலை இருக்கும். இப்போ வந்து அதிமுகவை பொறுத்தளவில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 பேருடைய சிலையை இப்போ ஒன்றா வைக்கிற அந்த எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. அது அந்த காணலில் இருக்கும். இந்த பக்கம் பெட்ரோல் பங்க், இங்கே கடற்கரை பாலம். கொஞ்சம் யோசிச்சுப்பார், அது 4 ரோடு வர்றது. போலீஸ் வந்து அதை கொடுக்கல. கொடுத்துருந்தா என்ன இந்த 3 சிலையும் உடைச்சிருப்பாங்களா இல்லையா? ஆளுக என்ன கழுத்து மேலே, ஜெயலலிதா கழுத்து மேலேயும் கை மேலேயும் ஏறி நின்றுருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் தலையிலையும் தொப்பி மேலேயும் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அண்ணா கை நீட்டிகிட்டு இருப்பார், அவர் கையை ஏறி நின்று உடைச்சிருப்பாங்க. ஜெயலலிதா கழுத்து மேலே ஏறி அது கழுத்தை பிச்சிருப்பாங்க. பெட்ரோல் பங்கு சின்ன தீக்குச்சி போகணும். எதை எங்கே பொறுத்துறேன்னு தெரியாமல் பீடியை பொறுத்துறேன்னா அவன் பெட்ரோலை பொறுத்துட்டான்னா இந்நேரம் நீங்கள் எல்லோரும் திகார் ஓடி இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஓடி இருக்க முடியாது, ஒளிஞ்சிருக்கவும் முடியாது. அதுக்கடுத்து பாலம் போனால் பாலத்தில் பூரா தொங்கிட்டு இருப்பாங்க பயவுல எல்லாம் அப்படியே. அப்போ கணக்கு போட்டால் 41 ஒன்றும் இல்லை. இதுக்கு வாய்ஸ் சவுடாக வேற என்ன மீசை வச்சுருக்கிறவெல்லாம், மீசை வச்சுருக்க ஒரு ஆள் எங்களை பேசுகிறான், டேய் அப்படி தான் பேசுவேன்.